ராமநாதபுரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் பாஜக மற்றும் தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்தி வரும் வாக்குத் திருட்டுக்கு எதிராக மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் கிள்ளியூர் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் தலைமையில் தொடங்கியது. பாஜக தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்தி வரும் வாக்குத் திருட்டிற்கு எதிரான போராட்டத்தின் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதுடன் பொதுமக்களையும் சந்தித்து வாக்குத் திருட்டு நடைபெறுவது குறித்து விளக்கி வருகின்றார். இதன் தொடர்ச்சியாக வாக்குத் திருட்டு தொடர்பாக மாபெரும் கையெழுத்து இயக்கம் தற்போது நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி நடத்தி வருகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதியிலும் பொதுமக்களிடம் தலா 50,000 கையெழுத்துகள் வீதம் 2 லட்சம் கையெழுத்துகள் பெற்றிடும் வகையில் கையெழுத்து தொடக்க நிகழ்ச்சி ராமநாதபுரம் அரண்மனை முன்பு நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். அப்பகுதியில் உள்ள வணிக வியாபாரிகள் மற்றும் சாலையோர கடைகளில் உள்ள மக்களிடம் கையெழுத்துக்களை பெற்றனர். நிகழ்ச்சியில் மீனவர் காங்கிரஸ் தேசிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ, மாவட்ட காங்கிரஸ் கட்சி பொறுப்புக்குழு உறுப்பினர் நகர்மன்ற உறுப்பினரும் ராஜாராம் பாண்டியன், மகளிர் காங்கிரஸ் தேசிய குழு உறுப்பினர் ராமலட்சுமி, மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் செல்லத்துறை, அப்துல்லா, தேவேந்திரன், மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ்பாபு ஆகியோர் பேசினர். மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் பாரிராஜன், ஜோதி பாலன், செந்தாமரை கண்ணன், சரவண காந்தி, குமார், மரியம் அருள், மாநில செயலாளர்கள் ஆனந்தகுமார், அடையாறு பாஸ்கரன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் முருகானந்தம், மாநில மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஜோர்தனான், நகரமன்ற உறுப்பினர் மணிகண்டன், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, வட்டார தலைவர்கள் சேது பாண்டியன், சேகர், வேலுசாமி, சுப்பிரமணியன், மனோகரன், தட்சிணாமூர்த்தி, ஆதி, மாவட்ட தலைவர்கள் பாஸ்கர சேதுபதி, ஓபிசி அணி ராஜகோபால், முன்னாள் இராணுவ பிரிவு ஹாஜா நதி முதீன், சிறுபான்மை பிரிவு ராஜா, பட்டியல் அணி ராமேஸ்வர் நகர் தலைவர் ராஜீவ் காந்தி, இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி அருண் உள்பட பலர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் நகர் காங்கிரஸ் தலைவர் கோபி நன்றி கூறினார். நமது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் மக்களிடம் எழுச்சி கையெழுத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.